ஃபஸ்ட்டு நீங்கள் சால்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எப்போதும் போல் ஃபைலு நியூ அதில் பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிளெயின் ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம், ஐ மீன் பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கு. தென் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். தென் அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 வந்து டோட்டல் ஹைட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிங்கன்னா லைன் வந்து ஆர்க்கா ஓகே ஃபார்வேர்டில் ஆர்க்காக கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு பேக் வேரில் வேணும். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு நம்ம பேக் வேரில் வந்து ஆர்க் போட்டுக்கலாம். தென் இதோட ஆங்கிள் வந்து 5 டிகிரி. தென் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 37 ஐ மீன் டோட்டல் வந்து 75. அதில் வந்து பாதி வந்து இந்த பக்கம் ரெவால்வ் பண்ணுறப்போ அது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஆர்க்கை வந்து ஜஸ்ட்டு பாயிண்ட்டு பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஆர்க்கு பிடிச்சிங்கன்னா அது வந்து வராது. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். தென் இதை வந்து டேஞ்சன்ட் ஆக்கிட்டு தென் இது வந்து ரேடியஸ் 40. தென் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 9. ஸோ ஆஃப் வந்து 4.5. நெக்ஸ்ட்டு வந்து இதோட டோட்டல் ஹைட் வந்து 80. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 2 ஆர்க்கு தான் முக்கியம். இது வந்து ஹெட்டுன்னு சொல்லலாம் இந்த கிளாஸுக்கு. இது வந்து ரேடியஸ் 30. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட டேஞ்சண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஒரு ஆர்க்கு. இது வந்து 50 கரெக்டாக. தென் அதேமாரி இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் ஓகே. தென் இது வந்து டேஞ்சண்ட்டு, ஐ மீன் 2 ஆர்க்கும் டேஞ்சண்ட்டு. தென் ஓகே ஃபைன், இது வரைக்கும் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அடுத்து ஓகே இது வந்து 116/2 57. ஓகே 58. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 95/2. அதை வந்து அந்த 2 பாயிண்ட் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஆர்க் வந்து கரெக்டாக 30. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதில் ஆர்க் வந்து குறைஞ்சிருச்சு டைமென்ஷன். தென் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க சர்க்கிளை, ஐ மீன் இந்த ஆர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே சின்ன ஒரு ஃபில்லட் பண்ணணும். கோ டு ஸ்கெட்ச் ஃபில்லட் அண்ட் கிவ் டைமென்ஷன் 1. தென் அந்த கார்னர் நீங்கள் வந்து ஐ மீன் அந்த பாயிண்ட்டை கொடுத்தா அது வந்து ஃபில்லட் எடுத்துக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3.5 இந்த 2 பாயிண்ட்டுக்கும் அந்த 2 ஆர்க்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல் பிளாக் ஆகிட்டு, ஸோ ஃபுல் பிளாக் மீன்ஸ் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. தென் ரெவால் ஸ்கெட்ச் சென்டர் ஆக்சிஸ் கிளிக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பியரன்ஸ் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒயிட்டு ரெட்டு. ஓகே ஃபைன், இப்போதைக்கு ஒயிட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் வந்து ஃப்ரண்ட் பிளேனு கன்வெர்ட் என்டிட்டிஸு. அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் தேவை, ஒரு பக்கம் வந்து ரெஃபரன்ஸு. இது வந்து ரெஃபரன்ஸுக்கு, இது வந்து ஆஃப்செட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம். தென் கோ டு ஓகே
3 பாயிண்ட் ஆர்க் இங்கே வச்சு கூட போடலாம். ஓகே, ஜஸ்ட் போட்டுக்கோங்க. டைமென்ஷன் கொடுத்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக 300. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 0.75. 75 தான். ஓகே, ஆஃப்செட்டு கிவ் ரிவர்ஸ் டைரக்ஷன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஆஃப்செட் வந்து 0.75 சேம். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஐ திங்க் மெர்ஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மெர்ஜ் ஆப்ஷனும் இல்லை. ஸோ பாயிண்ட்டுக்கு செலக்ட் ஆகுதா? ஓகே ஃபைன், மெர்ஜ் ஆப்ஷன் இல்லை. ஓகே, சாரி, தெரியாமல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் நம்ம வந்து அதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன். தென் இங்கே வந்து டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு லைன், இதை வந்து டேஞ்சன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து கரெக்டாக வரும். ஐ மீன் அந்த ரோல் கட்டு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரிம் போய்க்கிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் அதேமாரி ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே ரெஃபரன்ஸு. ஸோ ஆஃப்செட்டுக்கு அப்புறம் போட்டது தான் மெயின் ஸ்கெட்சு. ஸோ இதை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 பாயிண்ட் வச்சுட்டு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 300. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக போடாச்சு. ஸோ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரிம் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அதேமாரி இது வந்து நமக்கு ரெஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஃபியூச்சர்ஸு ரெவால் கட்டு. ஸோ ஆக்சிஸ் வந்து சென்டரு. தென் வந்து கிளிக் ஓகே. தென் ஐ திங்க் இந்த ஸ்கெட்சில் நம்ம வந்து ஃபில்லட்டை வந்து விட்டாச்சு. ஸோ ஃபில்லட் வந்து போட்டுடலாம். ஐ மீன் கீழே வந்து ஃபில்லட் வரணும். ஸோ ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம அந்த ஃபில்லட்டை மட்டும் போட்டுடலாம். இந்த பாயிண்டில் வந்து நமக்கு வந்து ஃபில்லட் வரணும். ஃபில்லட் ரேடியஸ் வந்து 5. ஸோ உங்களுக்கு தெரிலனா ஜஸ்ட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இது கரெக்டாக தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்திங்கன்னா அது வந்து ஃபில்லட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபில்லட் ஐ மீன் அந்த கட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு கட் பண்ணோம். ஸோ அதையும் போட்டுடலாம். ஸோ அந்த ஃபில்லட் கட்டு வந்து நான் கடைசியாக தான் பார்த்தேன். ஸோ இது அதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பு மீன்ஸ் ஒரே வீடியோ தான் தனியாக வந்து எடுத்தது. ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு 3 பாயிண்ட் ஆர்க். தென் சென்டர் கண்டுபிடிச்சி இதை நம்ம வந்து வெர்டிக்கல் கொடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக 4. தென் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கட்டுக்கு தான். டிஃபைண்டாக போட்டாலும் ஓகே, இல்லை அன்டிஃபைண்டு போட்டாலும் ஓகே. இது வந்து ரேடியஸ் 100. இந்த கீழே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் விருப்பம், அல்லது அந்த ஆர்க் எங்கே போதோ அது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். சேம் இது வந்து ரெவால் கட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், கீழே கட்டு வந்துச்சு. தென் இப்போ மேலே வந்து ஃபில்லட்டு ஐ மீன் அந்த அப்பர் ஹெட்டில். ஸோ இதோட 0.20 ஜூம் பண்ணி செலக்ட் கொடுத்து எட்ஜ் கொடுத்தாலும் ஓகே, அல்லது நீங்கள் ஃபேஸ் செலக்ட் ஆகிட்டா ஃபேஸை வந்து அன்செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஃபில்லட் தென் கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஃபைன் ஒயின் கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.